ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ராகேஷ் ஜெனி சேனல்லேருந்து ஒரு போன வாரம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏஏ ரீல்ஸ் அலப்பறைகள்னு சொல்லி ஒரு வீடியோ, நல்லா காமெடியான வீடியோ தான். வாங்க வீடியோ பார்க்கலாம். அல்பறைகள் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட எண்ட்ல ஆரஞ்சு பிளேட்ல நிறைய பேர் இந்த விஷயத்தை கேட்டு சர்ப்ரைஸ் ஆகலாம், இல்ல ஷாக் ஆகலாம், இல்ல எப்படி வேணா ஆகலாம். நீங்க என்ன ஆனீங்க அந்த விஷயத்தை கேட்டு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. சரி, இப்ப நம்ம அலப்பறைய ஆரம்பிப்போமா? ஸ்டார்டிங்க நம்ம தாறுமாற ஆரம்பிப்போமா? உங்க எல்லாருக்கும் சீமானவர்களை பத்தி நல்லாவே தெரியும். அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களும் மீம் டெம்ப்ளேட்டா தான் இருக்கும். இந்த வாய்ப்பில்ல ராஜா மாதிரி. அதே மாதிரி இதுலயும் அவரோட எக்ஸ்லவ பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது உடனே இப்படி கிரியேட் பண்ணி போட்டுட்டாங்க. நாங்க தயாரா இருக்கோம். வந்தா வாங்க, வரலைன்னா போங்க. சார் இவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இது மேட்ச் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நினைச்சது பாத்தீங்களா ஒரு பயபுல. அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ். சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாமா? சோடா என்ன வரீங்க? 8 பைசா. 8 பைசா சோடா இருக்குமா? இல்லப்பா. என்னதான் நிறைய கெட்ட விஷயங்கள் இதை சுத்தி இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு. நாகேஷ் ஜாம்பவான கண்டிப்பா நம்மளால மறக்க முடியாது. அவர் அப்படியே திரும்பவும் பார்த்த மாதிரியே இருக்குல்ல. அண்ணே, எப்படிப்பட்ட நடி அண்ணே. நகைச்சுவையாவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாவும் நடிப்பாரு. போயிட்டாரு. 5 பைசாக்கு ஏதாவது கிடைக்குமா? வீடியோ வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கும்போது. எம்ஜிஆர் அவர்களா? நார்மலாவே நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் நம்ம எந்த ஹீரோயின் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு லைட்டா சிமிலரா இருந்தா கூட போதும், அது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஆனா அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா மிஸ் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இவருக்கு எம்ஜிஆர் அவர்களோட ஃபீச்சர்ஸ் லைட்டா மிஸ் மேட்ச் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு ஒரு வண்ண கிளி காது ஒரு கான குயில் நெஞ்சு ஒரு வஞ்சி கொடி என்ன போறதே இருக்கியா? ஆமா, முன்னாடியில பாத்துக்கிட்டீங்கன்னா டயலாக் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த டப் ஸ்மாஷ், டிக்டாக், ரீல்ஸ்னு ஒரே ஒரு சீனுக்காக ஒரே ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு 900 ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஆனா இப்போ எப்படி எல்லாம் மாறி இருக்கு பாருங்களேன். அனாதன்னு சொன்னீங்க பாருங்க, அதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இதனால என்ன பிரயோஜனம்? உங்க ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நம்ம அடுத்த ரீல்ஸ் பார்க்கலாமா? பேக் மாட்டின் ட்ரிப் போறான்னு நினைக்கிறீங்களா? கோமாரு, இந்த ரீல்ஸ் பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம அஜித் எப்ப பாரு பொண்டாட்டியும் புள்ள குட்டியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு ட்ரிப் கிளம்பிடுவாரு. அதே மாதிரி நம்ம சோஃபா பாய்க்கும் சான்ஸ் கிடைச்சதுன்னா அஜித் கிட்ட கூட சேல்ஸ் பண்ணிடுவாரு. சோஃபா பாய அஜித்தா மாதிரி ஒரு விஷயத்த சேல் பண்ணா நல்லா தானே இருக்கும். டிராவலிங்க்கு யூஸ் பண்ற மாதிரி டிராவலிங் கார்டு சொல்லுவாங்க. அடுத்தது இது பாருங்களேன். ஹலோ ஐயா, ஐயா சொல்றா, எந்த சிக்னல்ல மாட்டின? அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? ட்ரிப்பர் சுத்திட்டு இருக்க மனுஷன் எங்கயாவது மாட்டினான்னா, எனக்கு கமிஷனர் தெரியும், டிஐஜி தெரியும், மினிஸ்டர் தெரியும், சிஎம்ஏ தெரியும் சொல்ல மாட்டாரு. விஜய்க்கு போன் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன தைரியம் தான் என் தலைவனோட பேர் சொல்லுவாங்க. குடு போன. யோ மினிஸ்டர் பேசாரியா? பேசு. இது இப்படி கூட பார்க்கலாம். விஜயும் உதயநிதியும் கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கிளாஷ்னால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சோ உதயநிதி இடத்துல அஜித்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அங்க முத்தியா குடு போன. யாருக்கு தெரியும், இந்த ஒரே ஒரு டேக்லைனை வச்சுட்டு உதயநிதியை ரீப்ளேஸ் செய்தார் அஜித் அப்படின்னு நியூஸ் சேனல்ல வந்தா கூட வரும். இப்ப நம்ம தளபதி அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருக்கும்? நான் தான் ஜாப் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணுமில்ல. என்ன பிள்ளையா பத்ததுக்கு
எங்க அப்பா தான் டவுன் பண்ணிருக்கணும். இதுல சரத்குமார விஜயாக்கனதுலாம் ஓகே. ஆனா விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர்னு சொல்லி ஒரு ஏஐ மூஞ்சி போட்டிருக்கீங்க தெரியுமா? அது கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்களேன். அது மீச பெருசா இருந்தாலும் அப்படி தெரியலையா? என்னடா மூஞ்சி இது? இத பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அதாவது ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் நம்ம கொல்லு தாத்தா கொல்லு பாட்டியோட போட்டோஸ் எல்லாம் இருக்காது. அதனால ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வாய் இப்படி மூக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்க வரைஞ்சு அதுக்கு கீழே தோற்றம் மறைவு அப்படின்னு சொல்லலாம் போட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தானே இருக்கு இவர் மூஞ்சி இதுல. அப்படி ஒரு மூஞ்ச போட்டு அவர்தான் S.A.C.ன்னு ஏன்பா அவரை டேமேஜ் பண்றீங்க? மூஞ்ச மட்டும் தான் இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இதே நம்ம சீமானவர்களோட மூஞ்ச பாருங்க. கிடைச்சிருந்தா இவர் எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பார். எப்படி ஒரு மெழுகு பொம்மையை செதுக்கும் போதே அளவு எடுத்து அப்படி செதுக்குவாங்களோ அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி இவருக்காகவே உருவாக்குன மாதிரி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சீமானுக்கே டவுட் வந்துரும் போல இதெல்லாம் ஒருவேளை நம்ம தான் பேசணுமோ அப்படின்னு. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். அடுத்த ரீல்ஸ்க்கு போலாமா? யாரானாலும் கூப்பிடுவேன். ஆனா பேச்ச மாத்தக்கூடாது. ஓ, ஸ்டாலின் இப்பதான் மனுஷன் ஒத்த கால் எடுத்து வாசப்படியில வச்சிருக்காரு. அதுக்குள்ள 10,000 கட்டே அந்த கால்ல போட்டா எப்படி? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அதாவது விஜய் அவர்கள் இன்னும் அரசியலுக்குள்ள ஃபுல்லாவே வரல. அதுக்குள்ள அவர் இததான் சொல்ல வராரு, இததான் சொல்ல போறாரு அப்படின்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை கிரியேட் பண்ணி அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எதிரிகள் எல்லாம் கிஃப்டா பார்சல் பண்ணி கையில கொடுத்துருவாங்க போல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நெக்ஸ்ட் இந்த ரீல்ஸ் நிறைய பேரை ஃபீல் பண்ண வச்சது என்னையும் தான். என்னது? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா தளபதி அவர்கள் இப்ப அவரோட சினிமா கேரியர்ல பீக்ல இருக்காரு. நெக்ஸ்ட் லியோ 2 பண்ண போறாரா இல்ல எந்தெந்த டைரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண போறாரு? தளபதி 75, தளபதி 100 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இல்லன்னு சொல்லி இதுக்கப்புறம் பெருசா படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது நிறைய பேரை வருத்தப்பட வச்சது. ரொம்ப குஷியோ பாலிடிக்ஸ் கேஷ்ல உனக்கு ஓகே ஆயிருச்சு, எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. இதுல தளபதியோட ஏஐ ஜெனரேட்டட் வாய்ஸையும் கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். லியோ 2க்கு லீடு கொடுத்து வச்சிருந்தோமே அது அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? வாய்ஸா? யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் வர போற ரீல்ஸ்க்கும் நமக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு உங்களுக்கு அதை எடுத்து காட்டத்தான் செய்யறோம். இன்னைக்கு நான் தான் ஏய், நீங்க ஒரு சாதாரண வேற level. உங்களை கைது செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு. இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் கற்பனையே, உண்மை எதுவுமே இல்லை என்று திரும்பவும் அழுத்தி கூறிக்கொள்கிறோம். சரி, இன்னும் ஒரே சினிமா பக்கமா சுத்திட்டு இருக்கோம். கிரிக்கெட் பக்கம் போவோமா? எல்லாம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. IPL ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அதுல ரோஹித்தும் ஜடேஜாவும் சும்மா அடி நடிச்சாங்க. அதுக்கு அவங்களே ஒரு அலப்பறை பண்ணியிருந்தா எப்படி பண்ணிருப்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஹாய் गाइस, நான் உங்கள் ஜவா. என் தம்பி ஜெயலலிதால இருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறான். தலப்புலா புல்லா அப்படிடா. தலப்புலா புல்லா ஏலுடா. Thank you. கடவுள் படைச்சப்ப கூட நீ இவ்வளவு அழகா இல்ல. உன்னை அவ்வளவு அழகா பண்ணிருக்க. இது உண்மை இல்லையா? அடுத்த ரீல்ஸ் பார்க்கலாமா? Feel of coming back to Mumbai is very special for a lot of reasons. எனக்கு தெரியும் மேடம், ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். Coming back to Mumbai is very special for இது சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். அது அவன் எப்படி உட்கார்ந்து சீன பாருங்க. ஐயோ, ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஹர்திக் பாண்டியா எதுக்கு மும்பை வந்திருக்காரு நமக்கு தெரியாதாக்கும். இதுக்கு லாட் ஆஃப் ரீசன்ஸ் சொல்றார். எல்லாம் ஒரு ரீசன் தான். ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேப்டன் ஆகிறதுக்கு வந்திருக்கார். முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இந்த விஷயத்தை எவ்வளவு கிரியேட்டிவா யூஸ் பண்ணி லாரன்ஸ் எல்லாம் ஏத்து விட்டுருக்காங்க பாத்தீங்களா நம்ம பயவில்லைங்க. அடுத்து இந்த ரீல்ஸ் பாருங்களேன். ஏமா செத்தவன போய் நீங்க பேசிக்கிறதுக்கு போய் தனியா பாய்ச்சி வந்துடுமா? ஓ, ஃபார்மர் from ஜார்க்கண்ட். நீங்க 2 பேர் 3 பேர் பேசிக்கிறீங்க, அதுக்குள்ள வந்துடுமா? ஏய் சூப்பரா இருக்குமா. அயோத்தி ஜென்மபூமி இனாகிரேஷனுக்கு தோனி அவர்களை கூப்பிட்டு இருக்காங்களா. ஆனா அவர் ஒரு சில காரணங்களால வரல அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஏய் நெல் பேருக்கு தண்ணி பச்சை வேணாமா? துட்டு தந்துடுறாங்களாம். மேலைக்கு நெல் போடுக்குன்னு சொல்றாங்க. சுட்டு இன்னைக்கு வரும் நாளைக்கு போருமையா? செய்யலாம்
இப்பதான் தோனி அவர்கள் ஃபார்மிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருல, அதை வச்சு கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மனுஷனே எந்த வம்பு துமுக்கு போகாம அமைதியா சுத்தி திரியாரு. ஆனா அவரையும் வம்பு இழுக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் பயங்கர கிரேட்டுங்க. அது ஒரு உசுர் இல்லையா? நெல் பயிர் சேர்த்து போவாதா? இது ஒரு உசுருக்கா வேண்டி எத்தனை 1000 உசுரை கொள்றதா? போதும்டா முடியலடா அடுத்த ரீல்ஸ்க்கு போலாம். குழந்தை பிறந்தா எங்க அம்மா சேர்ந்துருவாங்க. நல்லா மேம் பேசுறாங்க. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா ஒரிஜினலாவே இந்த ஆல்பா மேல் ஆல்பா ஃபீமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாப்புலரா போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கீதாஞ்சலி நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சும்மா தேன் மடியிட மாதிரி இனிக்க பேசிட்டு கடைசியில அஞ்சலி ஏமாந்துட்டா இப்படி சொல்வதெல்லாம் உண்மைக்குதான் வரணும். பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கரும்புக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு, நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டான 3 பேர் தவளத்தா இப்படி நிமித்திக்கு நான் அப்பயே உன்னை கொண்டிருக்கணும். நானு எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டினாங்களே. நெக்ஸ்ட் ரீல்ஸ்க்கு போலாமா? மோடி அவர்கள் தமிழ்ல பேசினாலே வாவ் வாட் a man அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராக்கெட்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. அதுவே அவர் பாடினார்னா கேளுங்க கேளுங்க. சரி இந்த பாட்டை கூட விட்டுருங்க. டாஸ்மார்க்கு கருத்தான ஒரு பாட்டு பாடிருப்பாரு, அதை கேளுங்க. வாங்க காசு இல்லாம எவனும் வந்து சிக்குவான்னு தேடினே. மோடி அவர்கள் பேசின 1-2 தமிழ் வார்த்தையை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஏஐ பாட்டு கிரியேட் பண்ண முடியும்னா ஏஐ அறிவாளியா இல்ல இந்த மாதிரி கிரியேட் பண்ண நினைச்ச அறிவாளியா? அதான் நானும் யோசிக்கிறேன். கட்டிங்கு போட ஒரு ஆளு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. நெக்ஸ்ட் வர போற வீடியோ தான் இந்த ஏஐ அலப்பறை வீடியோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவன் மேல என்னடா காண்டு உனக்கு? ஏன்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இதுல எதுவுமே வித்தியாசமா தெரியல. இந்த குழந்தை லைட்டா சமந்தாவோட ஃபேஸ் கட்ல இருக்குல்ல அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா வரும்போதுதான் லைட்டா டவுட்டே வந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ராஷ்மிகா மந்தனாவோட வீடியோ பாருங்களேன். ஏதோ ராஷ்மிகாவோட ஹேட்டர் தான் இந்த வீடியோ பண்ணிருக்கான். இருந்த எடிட்டிங்ல இருந்த ரீல்ஸ்ல இருக்காயா மாசான ரீல்ஸ். இறங்கிடா செய்யல மாட்டோம். அந்த அளவுக்கு வருது. ஆமா வீடியோவே தான் முடிஞ்சிருச்சே, என்னவோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க, என்ன ஒண்ணுத்தையும் காணோம் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்கள நிறைய பேரு கமெண்ட் செக்ஷன்ல எங்களை கழுவி ஊத்தாத குறையா 4-5 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டி வச்சிருந்தீங்க. சோ இங்க எல்லாருக்கும் ரத்தம் கொதிச்சு போய் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது பண்றோம் அப்படின்னு நாங்க முடிவெடுக்கல. ஒரு நாளைக்கு 4-5 வீடியோவாவது பண்றோம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சில நாள் 10 வீடியோ வரது கூட வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்டிங் நியூஸ், நியூ அப்டேட்ஸ், சோஷியல் மீடியா இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே நம்ம வீடியோ பண்ண போறோம். அப்ப பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அந்த பக்கம் போக வேணாம் நியூஸ் வச்சிருக்கோம். ஆனா ஒரு வேளை நாமளும் அந்த பக்கம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆஜே. வீடியோ ரொம்ப செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இது இப்போ பார்த்த வீடியோவில் ராஷ்மிகாவோட எடிட்டிங் தான் வேற லெவலில் எடிட்டிங் இருக்குது. டோட்டலாக ஒரு நிறைய 10-15 எடிட்ஸ் கட்ஸ் பார்த்தோம். இதுக்குள்ளே நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சமந்தாவா தமன்னாவான்ட்டு ஒன்றும் தெரியல. அது போட்டது சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அதுலேயே ராஷ்மிகா மட்டும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க்ஸ் டு ஆர்ஜே. இதேமாரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை.